திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 247வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கிற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த முருகேசன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நான் எடப்பாடியிலிருந்து சின்னையர் பேசுகிறேன். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் நிர்வாக குழு பொறுப்பில் இருக்கிறேன். ஐயா சொல்லி தான் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது இந்த சங்கத்தில் பேசுறதுக்கு 20 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. அதாவது முதல் முறையாக இப்போ பேசுகிறேன். 20 வருஷம் இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் படித்து அந்த 20 வருஷம் இருக்கும். சரி, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப எளிமை தான். ஐயா அளவுக்குலாம் பேச முடியாது, கணேசன் ஐயா கூட. இது வித்தியாசமாக தான் இருக்கும். ஷார்ட்டாக ஒருத்தர் சொல்லுவான். இதில் யாருக்காவது கடக லக்கணம், கடகராசி, ஓகே ஐயா வச்சுடுறேன். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் கடகராசி, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அப்படின்னா அந்த குடும்பத்தில் உடல் உள்ளுறுப்புகள் பாதிச்சு இறந்துருப்பாங்க. மூச்சு வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு வாங்கி இறக்கிறது. கடக லக்கணம் கடகராசியா இருந்தா உடல் உள்ளுறுப்பு அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. எப்படியே இருக்கலாம். சுவாச கோளாறு. இப்ப ஐயா சொன்ன அப்படி இல்லை, ராகுவுடைய காரத்தை சொன்ன அப்படி உடல் உள்ளுறுப்புகள் பாதிச்சு இறந்திருப்பாங்க. இது நிறைய ஜாதகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் லக்கணம். இந்த லக்கணம் ராசியில் இருந்தாலும் உடல் உள்ளுறுப்புகள் பாதிச்சு இறப்பாங்க. விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி. இது ஏதோ இந்த குடும்பத்தில் அதுமாதிரி ராசி லக்கணம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உடல் உள்ளுறுப்புகள் பாதிச்சு இறப்பாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவம் 9வது பிரகம்னா அது முன்னோர்கள் பற்றியும் சொல்லப்படுறாங்க. தனுசு ராசி, தனுசு லக்கணமாக இருந்தாலும் உடல் உள்ளுறுப்புகள் பாதிச்சு இறப்பாங்க. இது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசி கும்பலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் உடல் உள்ளுறுப்புகள் பரம்பரையாக எடுத்துக்கலாம். பாட்டன், போட்டன், ஓட்டன், சேயோன், பரன். இப்போ இப்படி மேக்ஸிமம் குடும்பத்தில் 3 தலைமுறை இருக்கும். எங்கள் அப்பா, நான், எங்கள் பையன் 3 தலைமுறை இருப்பாங்க. அப்போ அந்த 3 தலைமுறை, இப்போ 3 தலைமுறையிலேயே அதில் பார்த்தீங்கன்னா அப்பாவை எடுத்துக்கலாம், பையனை எடுத்துக்க தேவை, என்ன எடுத்துக்க தேவையில்ல, பையன் எடுத்துக்கல. எப்போ எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க கண்டிப்பாக அந்த வம்சத்தில் ஒருத்தர் உடல் உள்ளுறுப்புகள் பாதிச்சு இறப்பாங்க. அதுக்கு முன்னாடி தாத்தாவுடைய குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் சொல்கிறேன், அப்போ கண்டிப்பாக உடல் உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். அதுக்கு முன்னாடி முப்பாட்டன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். ஏப்பா இதெல்லாம் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சும்மா கதை இருந்துட்டு இருக்கிற அப்படின்னா அம்மாவுடைய வம்சமே எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேர் சேர்ந்தால் தான் ஒருத்தர் அந்த கர்ம பதிவை கொண்டு சேரும். அப்போ அம்மாவுடைய குடும்பத்துலேயும் அது இருக்கும். அந்த பரம்பரையாக இருக்கும். இது என்னன்னா இந்த ராகுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா சொல்லியிருப்பா அப்படி. அப்போ அது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதை சரி பிறந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடக லக்கணம் கடகராசியில் பூச நட்சத்திரம் வந்துடும். ஓகே, அதேமாரி துலாம் லக்கணம் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் வந்துடும். அதே மாதிரி விருச்சத்தில் விசாக நட்சத்திரம் வந்துடும். ஏப்பா விசாக நட்சத்திரத்தையும் இதுக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கிற அப்படி சொல்லுவாங்க. அது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு. அந்த விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தா அப்படின்னா முருகன் பிறந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுடைய அப்பா என்ன பண்ணா விஷம் குடிச்சு அது கதை சொல்லுவாங்க. அதேமாரி எடுத்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசி, இது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடுனா பரம்பரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பரம்பரை சொல்லக்கூடிய இடத்துலையும் நமக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கும்பத்தில் என்ன சதய நட்சத்திரம் இருக்கும். அப்போ அந்த சதய நட்சத்திர சம்மந்தப்பட்ட விஷயமா காற்று ராசி. அப்போ என்ன சொல்லலாம், மூச்சு வாங்கிறது, அந்த வலுப்பு வர்றது, துர்மரணம், தூக்கு போடுறது, மருந்து குடிச்சு இறக்கிறது, இதெல்லாம் இந்த கர்ம பதிவுல இருக்கிறவங்க மட்டும்தான் இதுமாரி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ராகுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, கேதுக்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது யாராவது சொல்லுங்க, கேது ஒரு ஜாதகத்தில் கேது எங்க இருக்கான்னு சொல்லுங்க, யாருக்கு இருந்தாலும்.
தனுசுல இருக்குதுங்கய்யா. ஓகே. இவர் வந்து பார்த்தீங்களாங்கய்யா அண்ணன் தம்பிகளால் பிரச்சனையாக தான் இருக்கும் இவருக்கு. போன ஜென்மத்திலையும் இவங்க பங்காளி அண்ணன் தம்பிங்க சித்தப்பா பெரியப்பா யாருக்குமே ஒட்டு உறவு கிடையாது. இந்த ஜென்மத்திலையும் அப்படியே தான் இருக்கிற. அப்படி ஓகே. கேதுக்கு இடம் கொடுத்த கிரகம் என்னங்கய்யா? குரு. குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வீடு. துலாம் லக்கணம். சாரி கேது 4. சரி, நான் சிம்ம லக்கணம் கணம் போட்டுங்க, ஏன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் ஓகேங்களா. 3ஆம் வீட்டுல கேது இருக்குது. கேதுக்கு இடம் கொடுத்த குரு வந்து 4ஆம் இடத்துல நீசம். ஓகே. அப்ப 4ஆம் வீடு என்னங்க? அம்மா. மீனத்துல இருக்குது. ஓகேங்களா. சரி, அப்ப கேதுக்கு இடம் கொடுத்த வந்து குரு வந்து 4ஆம் இடத்துல நீசம். இருக்கட்டுங்கய்யா, இருக்கு கான்செப்ட் சொல்றேங்கய்யா. கேதுக்கு இடம் கொடுத்த குரு எந்த இடத்துல நீசம்? 4ஆம் இடத்துல. அப்ப 4ஆம் இடங்கிறது சொத்து சுகம் அம்மா. இப்ப அம்மா வந்து போன ஜென்மத்திலேயே அம்மாவை சரியா கவனிக்காம இருப்பா. அப்படியே இந்த ஜென்மத்திலையும் அதே மாதிரி தான். ஓகே. அம்மாவை சரியா பார்த்துட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஒரு சின்ன திருத்தம். ஓகே ஓகே. இப்ப கேட்டுக்கங்க அவரை. நல்லா இருப்பீன்னு சொல்லிட்டு அம்மாவை சம்பந்தப்பட்ட விஷயத்த எடுத்து அதை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகே. நீங்க அம்மாவை நல்லா பார்க்கலாம், சூப்பரா இருக்க முடியாது. அதான் கேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து போன ஜென்மத்தில் நடந்த விஷயத்தை சுருக்கி கொடுக்கறது. ஓகேங்களா. அப்ப வந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் சொல்லியிருக்கிறீங்க. துலாம் வந்து துலாம் விருச்சிகம் தனுசு. உங்களுக்கு 20 வயசுல இருந்து 24 வருஷத்துல கண்டிப்பா ஒரு வெட்டு காயம் தழும்பு வந்திருக்கும். நெருப்பு காயம் பிளஸ் வெட்டு காயம் தழும்பு 24 வருஷத்துக்குள்ள. ஓகே. கண்டிப்பா அது மாரி வந்துடும். அதான் கேது அது நுங்கு வெட்டல. சரி, ஓகே. அது மாரி வந்து அந்த 3ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24 வயசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து இந்த கேதுக்கு உண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில், அதாவது கேதுக்கு இடம் கொடுத்த அந்த கிரகம் எந்த இடத்துல நீசம் அடைஞ்சிருக்குது அதோடைய காரத்துவத்தை சரியா கவனிச்சுக்கிட்டாவே அந்த கேது தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டாவே, இப்போ அந்த ராகு அப்படின்னு எடுத்துட்டாவே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க முறையான மூச்சு பயிற்சி தான். முறையான மூச்சு பயிற்சி, முன்னோர்களை திதி கொடுக்கறது, வந்து அப்பா அம்மாவை சரியாக முன்னோர்களாக தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சரியாக கவனிச்சுக்கிறது, வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாவே போதும் இந்த ராகு சம்பந்தப்பட்ட கர்ம வினை தீரும். நம்ம கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பாரிலாம் எடுப்பாங்க. முளைப்பாரி பலதானியத்தில் கொட்டிச்சு முளைச்சி சீமாடு கூலி எடுத்துகிட்டு போவாங்க. துணியை ரவுண்டாக கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ராகு தோஷத்தை ஈஸியாக போக்கும். சீமாடு கட்டி அந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு போனாவே கண்டிப்பாக அந்த ராகு தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து கிராமத்தில் அதுமே எடுத்துக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு அப்படின்னு எடுத்துட்டாவே பார்த்தீங்கன்னா இந்த கேதுனாவே நெருப்புன்னு சொல்லுவாங்க, தீக்குண்டை இறங்குறது. ஓகேங்களா. வாழ்க்கையில் கடைசியில் இருக்கிறீங்க, தீக்குண்டை இறங்கினால அந்த ராகு கேது தோஷம் வந்து விலகும். ஓகே. அப்போ இதுமாரி அந்த அந்த எளிமையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்துலாம் பாருங்கள், ரொம்ப வருஷமாக போகாமல் இருக்கிறீங்களாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி அந்த வம்சவழி சம்பந்தப்பட்ட தோஷம் வந்து இருந்தே இருக்கும். அப்போ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்பில் பாதித்து இறக்கிறது, துர்மரணம், வலுப்பு வர்றது, அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கும் அந்த மூச்சு பயிற்சி செய்யாதவங்களுக்கும் இதுமாரி வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட தோஷத்தை ஈஸியாக வந்து இதன் மூலிமா நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்போ இது மட்டும் இல்லை, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சொன்னேன், ஒருத்தருடைய ஜாதகத்தில் 10 வருஷமாக நாம் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தில்
ஒரு ஒரு லக்கணமா ஏதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கலாமா? அப்ப அந்த 10 வருஷமா அந்த வரும்போது ராகுடைய நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெட்டு காயம் ஏற்படுத்தும். இப்ப வந்து துலாம் லக்கணம் அப்படின்னு சொன்னும்போது நான் சொன்ன ஐயாவுக்கு துலாம் விருச்சிகம் கரெக்டாக அந்த 24க்குள்ள ஒரு ஆப்ரேஷனோ வெட்டு காயமா தழும்ப வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்க. இல்லை இடம் விட்டு இடம் மாறுறது இதில் மூணில் ஏதோ ஒன்று வரும்னு அவர் இல்லை அப்படின்னு தான் சொன்ன. அப்படியே கண்டிப்பாக இருக்கு. யோசிச்சு இருந்தா 23 வருஷம். இப்போ ஐயா உங்களுக்கு வயசுங்க 63. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60லேருந்து 64க்குள்ள கூட உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இருக்குது. 60லேருந்து 63 வருஷம் 8 மாசத்துக்குள்ள ஒரு ஆப்ரேஷனா வெட்டு காயமா தழும்ப வரணும். ஓகே இல்ல சரி ஓகே. அது கண்டிப்பா 63 வருஷம் 8 மாசம். ஓகே நீங்க எழுதி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கேட்டா அது பார்த்துட்டே பாரு கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். ஓகே வேற ஏதாவது இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு ஒவ்வொரு மாதமும் அழைப்பு கொடுத்தா வந்து பேசுறதுக்கு பக்கமாக்குறதுனால தான் தூரம் வந்து பேச முடியுது. ஓகே ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயாவுக்கு ஒரு கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேங்க அப்படின்ட்டு சபையை கௌரவித்திருக்கு. ஐயாவனுடைய பேச்சை பாராட்டி ராகுவை பற்றி பேசினார். உண்மையாலுமே ராகு வந்து எவ்வளவு நாள் பேசலாம். உள்ளுறுப்புகள், இந்த மைக்ரோஃபோன், இது எல்லாத்தையும் பேசி திடீர்னு ஒரு என்ன ராகுவாக தலைவர் கேதுவாக நிறைவேற்றி போல எதை வச்சு சொன்னாரே தெரியல. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு முன்னாடி பொறுத்து இருக்கிறது சபை. வாங்க நான் ராஜரத்னா வாங்க வரீங்களா? வந்து பேசிருங்க வாங்க.